இந்த கதை கரும்பு காட்டுல முஸ்லிம் பொண்ணு ஜசீலா எப்படி காட்டுக்குள்ளேயே அவளை வைத்து செய்த சம்பவம் கதை. உண்மை சம்பவம் பற்றியது. காலை நேரம். மணி சுமார் 4 இருக்கும். கோயம்புத்தூர்லிருந்து அன்னூருக்கு செல்லும் அந்த சாலை இன்னும் முழுமையாக விழித்து கொள்ளவில்லை. சில இடங்களில் மட்டும் மங்கலான மஞ்சள் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. நான் பைக்கில் மெதுவாக ஓட்டிக் கொண்டிருந்தேன். நேற்று இரவு நண்பனின் திருமண விழாவில் இருந்ததால் சரியாக தூங்கவில்லை. கண்களில் தூக்கம் இருந்தாலும் மனதில் ஒருவித அமைதி இருந்தது. சில நேரங்களில் இப்படி காலையில் சாலையில் தனியாக பயணம் செய்வது ஒரு தனி அனுபவம். சாலையின் இருபுறமும் பச்சை வயல்கள், கரும்பு காடு, தொலைவில் சில மரங்கள். சில இடங்களில் நாய்கள் மட்டும் அலைந்து திரிந்தன. ஒரு நேரத்தில் எனக்கு சோர்வு அதிகமாக உணரப்பட்டது. சில நிமிடம் ஓய்வெடுத்துக்கலாம் என்று நினைத்தேன். அதற்காக சாலையிலிருந்து விலகி ஒரு சின்ன தெருவில் பைக்கை திருப்பினேன். அந்த தெரு மிகவும் அமைதியாக இருந்தது. வீடுகளெல்லாம் தூக்கத்தில் இருந்தது போல அமைதி. அங்கே ஒரு வீட்டின் பின்புறம் பெரிய கம்பி வேலி இருந்தது. அருகில் பெரிய மரம் ஒன்று நின்றிருந்தது. அந்த மரத்தின் கீழ் நின்று கொஞ்சம் சுவாசம் பிடித்துக் கொண்டேன். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. க்ரீக். அந்த வீட்டின் பின்புற கதவு மெதுவாக திறந்தது. நான் திரும்பி பார்த்தேன். கருப்பு நிற பர்தா அணிந்த ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய குடம் இருந்தது. காலை வேளையில் தண்ணீர் எடுக்க வந்தது போல இருந்தது. அவள் என்னை பார்த்ததும் உடனே நின்றுவிட்டாள். அந்த நிமிடம் இருவருக்கும் இடையில் ஒரு சிறிய அமைதி நிலவியது. நான் கொஞ்சம் பதட்டமாகிவிட்டேன். மன்னிக்கணும், நான் சும்மா இங்கே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தேன் என்று உடனே சொன்னேன். அவள் சில நொடிகள் என்னை பார்த்து கொண்டே நின்றாள். பிறகு மெதுவாக சிரித்தாள். இந்த நேரத்தில் யாரும் இங்கே வரமாட்டாங்க, அதனாலதான் நான் வெளியே வந்தேன் என்றாள். அந்த குரலில் ஒரு மென்மை இருந்தது. அந்த நேரத்தில்தான் அவளுடைய கண்களை நன்றாக கவனித்தேன். அந்த கண்கள் மிகவும் அழகாக இருந்தது. அவள் முகம் முழுவதும் பர்தாவிலிருந்தாலும் அவள் கண்களில் ஒரு விதமான அமைதி தெரிந்தது. நான் சிரித்தேன். நான் ரவி என்றேன். அவள் சிறிது தயங்கினாள். பிறகு மெதுவாக ஜசீலா பேகம் என்றாள். அந்த பெயர் என் மனதில் உடனே பதிந்துவிட்டது. நீங்க இங்கேதானா இருக்கிறீங்க என்று நான் கேட்டேன். அவள் தலையசைத்தாள். இங்கேதான் இருந்தோம், ஆனால் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போறோம். அந்த வார்த்தை என்னை ஆச்சரியப்படுத்தியது. அப்படியா? ஆமாம், என் கணவர் வேறு ஊருக்கு மாற்றமாகிவிட்டார். அதனால நாங்களும் போகணும். அந்த காலை நேர அமைதியில் நாங்கள் மெதுவாக பேச ஆரம்பித்தோம். முதலில் அது ஒரு சாதாரண உரையாடல்தான். ஆனால் சில நிமிடங்களில் அந்த உரையாடலில் ஒரு விதமான சுகம் இருந்தது. அவள் மிகவும் அமைதியாக பேசினாள். சில நேரங்களில் சிரித்தாள். அந்த சிரிப்பு மிகவும் இயல்பாக இருந்தது. அந்த சில நிமிடங்களில் அவள் என்னிடம் அந்நியமாகவே தோன்றவில்லை. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சில நேரங்களில் சில மனிதர்கள் வாழ்க்கையில் திடீரென்று வந்து நமக்கு மிகவும் பழக்கமானவர்களாக தோன்றுவார்கள். அப்படித்தான் ஜசீலாவும் இருந்தாள். சில நிமிடங்கள் கழித்து அவள் வீட்டுக்குள் போகத் தொடங்கினாள். போகும் முன் திரும்பி என்னை பார்த்தாள். கவனமா போங்க என்றாள். அந்த வார்த்தையில் ஒரு அக்கறை இருந்தது. நான் சிரித்தேன். நன்றி. அவள் மெதுவாக வீட்டுக்குள் சென்றாள். கதவு மெதுவாக மூடப்பட்டது. நான் இன்னும் சில நிமிடம் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். எனக்கு தெரியவில்லை ஏன். ஆனால் அந்த காலை நடந்த அந்த சந்திப்பு என் மனதில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்திவிட்டது. அது ஒரு சாதாரண சந்திப்புதான். ஆனால் சில சந்திப்புகள் வாழ்க்கையில் பெரிய நினைவுகளாக மாறும். அப்போது எனக்கு தெரியவில்லை, ஜசீலாவுடன் நடந்த அந்த காலை சந்திப்பு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக மாறப்போகிறது என்று. அந்த காலை சந்திப்பு முடிந்த பிறகு நான் மீண்டும் பைக்கை ஓட்டி சாலையில் திரும்பினேன். ஆனால் என் மனம் அந்த சாலையில் இல்லை. என் நினைவுகளில் தொடர்ந்து ஒரே விஷயம்தான் இருந்தது. ஜசீலாவின் அந்த சிரிப்பு. சில நேரங்களில் வாழ்க்கையில் சில மனிதர்கள் மிகவும் குறுகிய நேரத்தில் நம் மனதில் இடம் பிடித்து விடுவார்கள். அந்த காலை சந்திப்புக்குப் பிறகு நான் பலமுறை என்னையே கேட்டுக்கொண்டேன். நான் மீண்டும் அவளை பார்க்க முடியுமா? அந்த கேள்வி என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்தது. அந்த நாள் முழுவதும் நான் வேறு வேலைகளில் இருந்தாலும் என் நினைவுகள் அவளிடம்தான் இருந்தது. அடுத்த நாள் காலை நான் மீண்டும் அந்த வழியை செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அது ஒரு காரணமில்லாத ஆசை. ஆனால் அந்த ஆசை மிகவும் வலிமையாக இருந்தது. காலை நேரம். மீண்டும் அதே சாலை, அதே குளிர்ந்த காற்று, அதே அமைதி. நான் அந்த சின்ன தெருவை நோக்கி பைக்கை திருப்பினேன்.
என் மனதில் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னும் அவள் இங்கே இருக்கிறாளா? அந்த வீட்டின் அருகே சென்றேன். வீட்டின் முன்புறத்தில் சில பொருட்கள் வெளியே வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு புரிந்தது, அவர்கள் உண்மையாகவே வீட்டை காலி செய்ய தயாராகிக் கொண்டிருந்தார்கள் என்று. அந்த நேரத்தில் திடீரென்று அந்த வீட்டின் கதவு திறந்தது. ஜசீலா வெளியே வந்தாள். அவள் என்னை பார்த்ததும் உடனே சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு பழக்கம் இருந்தது. நீங்க மீண்டும் வந்துவிட்டீர்களா என்று கேட்டாள். நான் சிரித்தேன். தெரியல, இந்த வழி வரணும்னு தோணுச்சு. அவள் சில நொடிகள் என்னை பார்த்து கொண்டே நின்றாள். அந்த பார்வையில் ஒரு மெதுவான மகிழ்ச்சி இருந்தது. நான் இன்னும் 2 மணி நேரத்துக்கு தான் இங்கே இருப்பேன் என்றாள். அந்த வார்த்தை என் மனதில் ஒரு சிறிய சோகத்தை ஏற்படுத்தியது. அப்படியா என்று மட்டும் சொன்னேன். அவள் மெதுவாக வீட்டின் பக்கத்தில் இருக்கும் ஒரு மரத்தடிக்கு நடந்து சென்றாள். நானும் அவளுடன் சென்றேன். அந்த இடத்தில் சூரியன் மெதுவாக உதயமாக ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. மெல்லிய ஆரஞ்சு நிற ஒளி எல்லா இடத்திலும் பரவிக் கொண்டிருந்தது. அந்த அமைதியான காலையில் நாங்கள் இருவரும் பேச ஆரம்பித்தோம். இந்த முறை உரையாடல் கொஞ்சம் நீளமானது. அவள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தாள். அவள் சிறுவயது, அவள் பள்ளி நாட்கள், அவள் திருமணம், அவள் வாழ்க்கையில் சந்தித்த சிரமங்கள். அவள் பேசும்போது அவள் குரலில் ஒரு அமைதி இருந்தது. ஆனால் சில நேரங்களில் அந்த குரலில் ஒரு தனிமை தெரிந்தது. சில நேரங்களில் சில மனிதர்கள் வாழ்க்கையில் திடீரென்று வந்து நமக்கு மிகவும் பழக்கமானவர்களாக தோன்றுவார்கள். அப்படித்தான் ஜசீலாவும் இருந்தாள். அந்த வார்த்தை என் மனதை மிகவும் தொட்டது. நான் அவளை பார்த்தேன். நீங்க ரொம்ப தைரியமானவங்க போல தெரிகிறீங்க என்றேன். அவள் சிரித்தாள். வாழ்க்கைதான் தைரியம் கற்றுக் கொடுக்குது என்றாள். அந்த நிமிடம் நாங்கள் இருவரும் சிரித்தோம். அந்த சிரிப்பில் ஒரு விதமான நெருக்கம் இருந்தது. நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு நேரம் ஓடுவது தெரியவில்லை. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். அந்த நெருக்கம் மிகவும் இயல்பாக இருந்தது. சில நேரங்களில் வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு பார்வை மட்டும் போதும். அந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட சில தருணங்கள் இருந்தது. சில நேரம் கழித்து அவள் மெதுவாக சொன்னாள், இது நம்ம கடைசி சந்திப்பு இருக்கலாம். அந்த வார்த்தை என் மனதை அமைதியாக்கிவிட்டது. நான் எதுவும் பேசவில்லை. சில நொடிகள் அமைதி. பிறகு அவள் என்னை பார்த்து மெதுவாக சிரித்தாள். ஆனா உங்கள சந்திச்சது நல்லா இருந்தது என்றாள். நான் சிரித்தேன். எனக்கும். அந்த நேரத்தில் காற்று மெதுவாக வீசியது. அவள் பர்தாவின் ஓரம் காற்றில் மெதுவாக அசைந்தது. அந்த தருணம் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு சொல்லப்படாத உணர்வு இருந்தது. அது காதலா அல்லது ஒரு சின்ன ஈர்ப்பா என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த உணர்வு இருவருக்கும் இருந்தது. அந்த காலை நேரத்தில், அந்த அமைதியான இடத்தில் நாங்கள் இருவரும் ஒருவரின் இருப்பை மற்றொருவர் உணர்ந்தோம். அந்த உணர்வுதான் மெதுவாக காதலாக மாற ஆரம்பித்தது. அந்த காலையில் சூரியன் மெதுவாக உதயமாக ஆரம்பித்தான். மரங்களின் இடையே இருந்து வரும் அந்த மஞ்சள் ஒளி எல்லா இடத்தையும் மெதுவாக நிரப்பிக் கொண்டிருந்தது. அந்த ஒளியில் ஜசீலாவின் முகம் இன்னும் அமைதியாக தெரிந்தது. நாங்கள் இருவரும் மரத்தின் அருகே நின்று கொண்டிருந்தோம். நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த சில நிமிடங்கள் மிகவும் நீளமாக உணரப்பட்டது. ஜசீலா திடீரென்று அமைதியாகிவிட்டாள். அவள் தொலைவில் இருக்கும் வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க போயிடுவோம் என்று மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தை என் மனதில் ஒரு சின்ன வலியை ஏற்படுத்தியது. நேற்றுதான் அவளை சந்தித்தேன். இன்றுதான் நாங்கள் உண்மையாக பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த குறுகிய நேரத்தில் அவள் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனிதராக மாறிவிட்டாள். நான் மெதுவாக கேட்டேன், நீங்க போன பிறகு இந்த இடம் ரொம்ப வெறுமையாக இருக்கும் போல? அவள் என்னை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு சின்ன சோக சிரிப்பு இருந்தது. சில சந்திப்புகள் வாழ்க்கையில் மிகவும் குறுகிய நேரம்தான் இருக்கும். ஆனா அந்த சந்திப்புகள்தான் அதிகமாக நினைவில் இருக்கும் என்றாள். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. காற்று மட்டும் மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. அந்த அமைதியில் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த பார்வையில் ஒரு சொல்லப்படாத உணர்வு இருந்தது. ஜசீலா மெதுவாக என் அருகே வந்தாள். அவள் கையை நீட்டி என் கையை மெதுவாக பிடித்தாள். அந்த தருணத்தில் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. ரவி, நான் உங்கள சந்திச்சது ரொம்ப நல்ல நினைவா இருக்கும். நான் மெதுவாக, எனக்கும் என்றேன். அவள் என் கையை இன்னும் சில நொடிகள் பிடித்துக் கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக விடுவித்தாள். அந்த நேரத்தில் வீட்டின் முன்புறத்திலிருந்து யாரோ அவளை அழைக்கும் சத்தம் கேட்டது. ஜசீலா என்று. அவள் திரும்பி பார்த்தாள். நாம் போகணும் என்றாள். நான் சிரிக்க முயற்சி செய்து, கவனமா போங்க என்றேன். அவள் திரும்பி என்னை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு மெதுவான அன்பு இருந்தது. நீங்கவும் கவனமாயிருங்க என்றாள். அவள் மெதுவாக வீட்டை நோக்கி நடந்தாள். கதவின் அருகே சென்றபோது ஒரு நொடிக்கு திரும்பி பார்த்தாள். அந்த கடைசி பார்வை, அந்த சிரிப்பு, அது என் மனதில் என்றும் பதிந்துவிட்டது. சில மணி நேரங்களில் அந்த வீடு முழுவதும் காலியாகிவிட்டது.
அந்த தெரு மீண்டும் அமைதியாகிவிட்டது. நான் இன்னும் சில நிமிடம் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். அந்த காலையில் நடந்த அந்த சந்திப்பு, அந்த சில மணி நேர உரையாடல், அந்த சிறிய காதல் உணர்வு, அது எல்லாம் ஒரு கனவு போல தோன்றியது. ஆனால் அது உண்மை. சில காதல்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் தொடராது. ஆனால் அவை மறக்க முடியாத நினைவாக மாறிவிடும். ஜசீலா என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நினைவு. ஒரு சின்ன சந்திப்பு, ஒரு சின்ன காதல், ஆனால் என் மனதில் என்றும் வாழும் ஒரு அழகான நினைவு. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க?